கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த கால நேரத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம் கண்களுடைய ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த என் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சாரோனின் ரோஜா, 10,000ங்களின் சிறந்தவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த கால செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை சப்ஸ்கிரைப் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினுடைய பிரசன்னம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 54, 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல போட்டிருக்கு மலைகள் விலகும் என்ற பொழுது. மலை விலகுமா? பாருங்க, உங்கள் ஊர்களில் நம்ம இருக்கிற வசிக்கிற இடங்களில் மலைகள், பெரிய பெரிய மலைகள் இருக்கும். ஆனால் வந்து சொல்லுது, அந்த மலை விலகினாலும் சோதரம், அப்படிப்பட்ட மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெருந்து போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மையில் உடன்படிக்கை, உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை. அவன் சொல்ல எந்த வேணா விலகலாம். ஒருவேளை உங்கள் சொந்தங்கள் உங்களுக்கு விலகி இருக்கா? உங்கள் குடும்பத்தில் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இல்லை எல்லாரும் இருந்தும் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? விலகி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடுவதாக. இந்த இடத்துல மலைகள் விலகினாலும், அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மலை விலகினாலும் அது எல்லாம் விலகும். சில மலைகள் எல்லாம் அப்படி மலை விலகாது. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த காரியம், நம்பிக்கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு, ஆனாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அவை விலகினாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன், ஆமாம் விலக மாட்டேன். என் கிருபை என்னால் என்ன பண்ணுவேன், உன்னை நான் மூடிக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன். சோத்திரம். அவருடைய கிருபை நமக்கு போதுமான பிள்ளைகளே. ஒருவேளை பிணவெடுத்தோடு இருக்கிறீங்களா? சோர்வோடு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே அவருடைய பிரசன்னம், ஆமே சோத்திரம், உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது, உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உங்களை அதிசயமாய் இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்துவார். பிள்ளைகளே, இதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. இந்த இடத்துல எது வேணால் விலகலாம், ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. எது வேணால் விலகலாம், தேவனுடைய அன்பு உங்களை விட்டு விலகாது. பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற மகிமையின் தேவனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, வல்லமையின் தேவனாக கர்த்தர் உங்களை அணைத்து கொண்டிருக்கிறார், அரவணைத்து கொண்டிருக்கிறார், தாங்கி இருக்கிறார், சுமந்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், எதுவரை என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த வார்த்தையை, ஆமே சோதனை எழுதப்பட்டிருக்கிறது. நீ உறுதியாக அவர் நம்பிக்கையாக இருங்க. ஆமே, அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுங்க. அதில் கீழே வசனம் 54:11 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சிறுமைப்பட்டவர்களை பெருங்காற்றினால் அடிபட்டவர்களே, தேற்றப்பட்டவர்களே, இதோ நான் பாருங்க, இந்த வசனத்தில் கல்லுக்கு பிரகாசிக்கும் வைத்து ரத்தினக்காக உன்னை அஸ்திவாரப்படுத்தி 12 சொல்லுதுங்க. உன் பலகணிகளை பழிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களுக்கும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமாக்குவேன் என்று அழகா சொல்ல. 13 சொல்லுது பாருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமே சோத்திரம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் என்ன அப்படிமா? பெரிதாக இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் உங்கள் பிள்ளைங்க போதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க சொன்னடி கேட்க மாட்டாங்களா? கீழ்ப்படிய மாட்டாங்க. பாஸ்டர், நான் சொன்ன இல்லை. இந்த காலை நேரத்தில் அந்த கிருபை உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிறது. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை ரொம்ப போட்டு நீங்கள் ஆமே கடினமான வார்த்தையை சொல்லி திட்டாதுங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த பிள்ளையை ஆண்டவர் நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் அதனுடைய பலனை காண்பீங்க. 128 சொல்லப்படுற கர்த்தருக்கு பயப்பட இவ்விதமாய் அவன் ஆஸ்வதிக்கப்படுவான்னு எழுதப்பட்டிருக்காருமே தேவ பிள்ளைகளே. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் ஆமே உங்களை நிறைத்து பாதுகாத்து வழிநடப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மலைகள் விலகினாலும்
குன்றுகள் நிலை பெருந்து போனாலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை பெட்டி உண்மை நிலைவராமல் இருக்கு உண்மையில் மனதுருகிற தேவனே எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், உங்களுடைய பிள்ளைகள் மேலே மனதுருகிற கர்த்தர். யார் உங்களுக்காய் மனதுருகிறார்? ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. மகளே, மறுமையான தேவ பிள்ளைகளே, ஆமே, யார் இருக்கிறேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. ஆமே, சோதர ஆண்டவருடைய கரம் மல்லி பிள்ளைகள் மேலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, குடும்பத்தின் மேலே, ஊழியத்தின் மேலே, ஆண்டவரே, பெற்றோர்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, வாலிமனை இறங்கும்படியாக நான் செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நீதியினால் சிதறப்பட்டு குடும்பம் தூரம் திகில் உன்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தையின்படி கத்த எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, சோதரனுடைய கிருபை உடைய பிள்ளைகளை முடினதற்காய் சோதர மலைகள் விலகி போனாலும் ஆண்டவருடைய கிருபை விலகாது இருப்பதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை கத்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜபத்தை இயேசுவின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுமா? ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.